நாளின் செய்யும் வினைதானின் செய்யும் என நாடி வந்த கோளின் செய்யும் கொடுங்கூற்றின் செய்யும் குமரேசர் இரு தாளும் சிலம்பும் சதங்கையும் தண்டையும் சண்முகும் தோளும் கடம்பும் எனக்கு முன்னே வந்து தோன்றினேன். உலகெங்கிலும் வாழ்ந்து கொண்டிருக்கும் ஆஸ்ட்ரோ டிவி நேயர்களுக்கு சைதே ராஜாவின் அன்பான வணக்கங்கள். நாம் இப்பொழுது இந்த எபிசோடில் தமிழ் மாத ராசி பலன், மார்கழி மாத ராசி பலன்களை சொல்ல இருக்கிறோம். வாக்கிய பஞ்சாங்க அடிப்படையில் கிரகங்கள் 12 ராசிகளுக்கும் எப்பேற்பட்ட பலன்களை வழங்கப் போகிறது என்பதை பார்ப்பதற்கு முன் உங்கள் அத்துணை பேருக்கும் எனது இனிய ஆங்கில புத்தாண்டு நல் வாழ்த்துக்கள். வாங்க ராசிக்குள் செல்லலாம். துலா ராசி காலபுருஷனுக்கு 7வது ராசி. சுக்கிர பகவான் ஆட்சி பெறும் வீடு. உங்களை பொறுத்தவரையிலையும் சித்திரை 3-4 பாதங்கள், சுவாதி விசாகம் 1-2-3 பாதங்கள் உள்ளடக்கியது. இந்த தமிழ் மாத மார்கழி மாத கிரகங்கள் இந்த ராசிக்கு எப்பேற்பட்ட பலன்களை வழங்கப் போகிறது? நல்ல பலன்களை தருமா, இல்லை சுமாரான பலன்களை வாரி வழங்குமா? சரி, ராசிநாதன் முதல்ல நல்ல நிலையில் இருக்கணுங்க. எந்த ஒரு ராசிக்கும் ஒரு பலனை பார்க்கும் பொழுது ராசிநாதன் நல்ல நிலையில் இருந்தால் எல்லாமே நல்ல நிலைக்கு வரும்னு அர்த்தம். பாருங்கள், ராசிநாதன் ஒரு வாரம், முதல் வாரம் ராசியில் ஆட்சி பீடத்தில் இருக்கிறார். அடுத்த 3 வாரங்கள் 2ஆம் இடம், நல்லவன் நல்ல இடத்துல இருக்கிறார். ஒன்றும் குறை கிடையாது. இதை பொறுத்தவரையிலையும் பார்த்தீங்கன்னு சொன்னால் கௌரவம், புகழ், அந்தஸ்து, செல்வம், செல்வாக்கு, தன்னம்பிக்கை அதிகரிக்கும். சுக்கிரனுடைய ஆதிக்கம் நிறைந்த அன்பர்களுக்கு ஒரு பொற்காலம், நல்ல சம்பாத்தியத்தை பார்க்க போகிறீங்க. லட்சுமி கடாட்சம் நிறைந்த ஒரு மாதமாக இது விளங்கப் போகிறது அப்படின்னு சொல்லலாம். சரி, தொழில் உத்தியோகம் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு 11ஆம் இடத்தை குரு பார்க்குறார். லாபஸ்தானத்தை குரு பார்க்குறார். நல்ல லாபம் கிடைக்க போகிறது. ஆனால் அதே நேரத்தில் உங்களுக்கு 11ஆம் இடம் குரு பார்வையில் இருக்கிறது சிறப்பு தான். 10ஆம் இடம் சனி பார்வையில் இருக்குது. அப்போ தொழில் சரியாக இருக்காதுன்னா கண்டிப்பாக தொழில் சிறந்து விளங்க போகிறது. நல்ல சம்பாத்தியத்தை பார்க்க போகிறீங்க. தொழிலில் இன்வால்மெண்ட்டாக வேலை பார்த்து வாடிக்கையாளர்களை கவர்ந்து நல்ல அதிக வருமானத்தை ஈட்டக்கூடிய பொற்காலமாகத்தான் இது அமையப் போகிறது. அப்போது ஏங்க 10ஆம் இடத்தை சனி பார்க்குறாரு? 10ஆம் இடத்தை சனி பார்த்தா ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணணும், சின்சியாரிட்டி, டெடிகேஷன் இருக்கணும், வியர்வை சிந்தி உழைக்கணும், மேலாமணிக்காக வேலை பார்க்க முடியாது அப்படின்னு சொல்லணும். 8 ஹவர் டியூட்டின்னு சொன்னால் 10 ஹவர் வேலை பார்க்கணும். ஈவன் சொந்த தொழிலாக இருந்தாலும் அப்பேற்பட்ட ஒரு நிலை இருக்கும்பொழுது நல்ல சம்பாத்தியம் இருக்குது. 2 குடையவன் 2ல் அவர் ஒரு வாரம் இருக்கார். அப்புறம் 3ஆம் இடத்துக்கு சென்றார். இருந்தாலும் 2ஆம் இடத்தில் ராசிநாதன், லட்சுமி கடாட்சம். பொருளாதாரத்தில் உங்களுக்கு அளவு கடந்த ஒரு சுபீட்சம், நல்ல குடும்பத்தில் நிம்மதி. 7 குடையவன் பாருங்கள், 7ஆம் இடத்துல குரு இருக்கார். 7 குடையவன் முதல் வாரம் 2ஆம் இடம் 2, 7 குடையவன் 2ல், அதுக்கப்புறம் 3ஆம் இடம் குரு பார்வையில் இருக்கார். அப்போ குடும்பத்தில் நிம்மதி, சந்தோஷம், குதூகலம், நல்ல பண வரவு, பொருள் வரவு, கணவன் மனைவி ஒற்றுமை, குதூகலம் அப்படின்னு சொல்லணும். 7ஆம் இடம் குருவே இருக்கிறதால கணவன் மனைவிக்குள்ளே ரொம்ப அந்யோன்யம் இருக்கும். குடும்ப உறுப்பினர்களும் உங்களுக்கு ஆதரவாக செயல்படுவார்கள். இந்த 3ஆம் இடத்தை குரு பார்க்குறார். பிபிஓ, சாஃப்ட்வேர், ஹார்ட்வேர், தபால் தந்தி, லாக்கா, கொரியர் சர்வீஸ், விளையாட்டு வீரர்கள், வீராங்கனைகள், நடன கலைஞர்கள், ஸ்டண்ட் கலைஞர்கள், பின்னணி பாடகர்கள், இசை அமைப்பாளர்கள், இசை வல்லுநர்கள், சினிமா மற்றும் தொலைக்காட்சி பிரிவில் பணியாற்றக்கூடிய நடிகர், நடிகைகள், டெக்னீஷியன்கள், எடிட்டர்கள், கேமராமேன்கள், புகைப்பட கலைஞர்கள் அத்துணை பேர்களுக்கும் வாய்ப்புகள் கதவை தட்டப்போகிறது. எடுக்கின்ற முயற்சிகள் சக்ஸஸ் ஆகும். வெளியூர் வெளிநாட்டிலிருந்து நல்ல தகவல் வரும். 3ஆம் இடம் முயற்சி ஸ்தானத்தை குரு பார்க்குறதால எடுக்கின்ற முயற்சிகள் சக்ஸஸ் ஆகும். செவ்வாய் அங்கே தான் அதிகபட்சமாக 22 நாளாக இருக்கார். ஃப்ளாட் ப்ரமோட்டர்ஸ், பில்டர்ஸ், கட்டிட கலைஞர்கள், இடம் வாங்கி விற்கக்கூடிய அன்பர்கள், விவசாயம் சார்ந்த பிரிவில் பணிபுரிபவர்கள், மற்றபடி ஃப்ளாட் ப்ரமோட்டர்ஸ், பில்டர்ஸ், செங்கல், மணல், ஜல்லி, ஹார்ட்வேர்ஸ் போன்ற பிரிவில் பணியாற்றுபவர்கள் அத்துணை பேர்களுக்கும் அற்புதமான காலகட்டம்.
உங்களுக்கு 4ஆம் இடம் சனி இருந்தார், இப்போ 5ஆம் இடத்துக்கு சென்று விட்டார். 4ஆம் இடத்துல 3 நாள் தான் இருக்கிறார், மீதி 26 நாள் அதிகபட்சமாக கும்பம் சென்று விடுகிறார் சனி பகவான். 5ஆம் இடம் பூர்வ புண்ணியஸ்தானம் வலுப்பெறுகிறது. இந்த துலா ராசிக்கு சனி பகவான் யோகாதிபதியாக இருக்கிறதால குலதெய்வத்தின் அனுகிரகத்தாலும் இஷ்ட தெய்வத்தின் ஆசீர்வாதத்தாலும் உங்களுக்கு தொட்டதெல்லாம் தொடங்கப் போகிறது. பூர்வீகத்திலிருந்து நல்ல தகவல் கண்டிப்பாக வரும். பிள்ளைகளுடைய கல்வி வளர்ச்சி மேம்பாடு அடையக்கூடிய ஒரு மாதமாக இது விளங்கப் போகிறது. எல்லாத்தை விட ஒரு சூப்பரான ஒரு விசேஷம் என்னன்னா, 6ஆம் இடத்துல ராகு இருக்கிறார். 6ல் ராகு இருக்க கொடுத்து வைக்கணுங்க, அற்புதங்க. இப்போ எதிரிகள் ஓடி ஒளிவார்கள், கடன் சுமை படிப்படியாக குறையும், கோர்ட்டில் கேஸ் எதாக இருந்தால் சாதகமாக தீர்ப்பு வரும், சொந்த தொழில் செய்யக்கூடிய அன்பர்களுக்கு நம்பிக்கைக்கு பாத்திரமான பணியாளர்கள் கிடைப்பார்கள். உள்நாட்டு வாணிபம், வெளிநாட்டு வாணிபம், ஏற்றுமதி இறக்குமதியாளர்கள், ஷேர் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணுறவங்க, ஸ்பெக்குலேஷன் பண்ணுறவங்க, ஆன்லைன் பிஸ்னஸ் பண்ணுறவங்க, ஹோட்டல் பிஸ்னஸ் பண்ணுறவங்க, இம்போர்ட் எக்ஸ்போர்ட் பிஸ்னஸ் பண்ணுறவங்க எல்லாருக்குமே சிறப்பான ஒரு காலகட்டம். கம்ப்யூட்டர், லேப்டாப், எலக்ட்ரிக்கல், எலக்ட்ரானிக்கல் கூட்ஸ், மற்றபடி விற்பனையாளர்கள், சேல்ஸில் இருக்கக்கூடியவர்கள், அதை பயன்படுத்தக்கூடியவர்கள் அத்துணை பேர்களுக்கும் ஒரு பொற்காலமாக விளங்கப் போகிறது. 6இல் ராகு எதிரிகளே இருக்க மாட்டாங்க, துவம்சம் பண்ணிடுவீங்க எதிரிகளை. அதுதான் அங்கே இருக்கிற பேர். லட்சுமி கடாட்சம் நிறைந்த ஒரு அஷ்டலட்சுமி யோகம்னு சொல்லுவாங்க 6ல் ராகு. அடுத்தது 7ஆம் இடத்துல குரு இருக்கிறார். 7ஆம் இடத்துல குரு இருந்தால் அவரும் வெளிநாட்டுக்கு அனுப்புவார். கணவன் மனைவி, 7ஆம் இடம் கணவனுக்கு மனைவி ஸ்தானம், மனைவிக்கு கணவன் ஸ்தானம். அப்போது 7ஆம் இடத்துல குரு இருக்காருன்னா கணவன் மனைவி ஒற்றுமை, சந்தோஷம், குதூகலம், நண்பர்களால் ஆதாயம், நட்பு வட்டாரங்கள் விரிவடையும். வெளியூர் வெளிநாட்டு பிரயாணம் உங்களுக்கு நல்லதே தரும் அப்படின்னு சொல்லலாம். அடுத்தது உங்களை பொறுத்தவரையிலும் 9ஆம் இடத்து அதிபதி புதன், 9க்கும் 12க்கும் உடையவர் 2ஆம் இடத்தில் இருக்கிறார். ஸோ பத்திரிகை துறை, எழுத்துத்துறை, எழுத்தாளர்கள், கவிஞர்கள், ஆடிட்டர்கள், வங்கி பணியாளர்கள், வழக்கறிஞர்கள், ஆசிரியர்கள், பேராசிரியர்கள், இலக்கியவாதிகள், சொற்பொழிவாளர்கள், இவங்க எல்லாருக்குமே ஒரு சிறப்பான ஒரு மாதமாக இது விளங்கப் போகிறது. இந்த 10ஆம் இடத்தை சனி பார்க்கிறார். அதனால் ஹார்ட் ஒர்க் பண்ணணும், சின்சியாரிட்டி, டெடிகேஷன் இருக்கணும். ஒரு சிலருக்கு ஒரு டெம்பரரி ஜாப்பில் இருக்கிறவங்களுக்கு அது பர்மனெண்ட்டாக மாறக்கூடிய ஒரு நிலை. ஒரு சிலர் ட்ரான்ஸ்ஃபர் கூட பார்த்திங்கன்னா ஒரு கூடுதல் பொறுப்பு ஒரு சிலருக்கு வழங்குவாங்க, அதை பர்மனெண்ட்டாக போடுவாங்க. அப்படி ஒரு நிலை இருக்கும். மற்றபடி தொழில் உத்தியோகம் சிறந்து விளங்க போகிறது. தொழிலில் நல்ல ஒரு இம்ப்ரூவ்மெண்ட்டை பார்க்க போகிறீங்க. அதே நேரத்தில் நீங்கள் கேட்குற இடத்துல உங்களுக்கு கடன் கிடைக்கும். அதை வச்சு தொழிலை விரிவாக்கம் பண்ணுங்கள், இல்லை எக்ஸ்டெண்ட் பண்ணுங்கள், இல்லை தொழிலை இன்னொரு பிரான்ச்சு கூட ஓப்பன் பண்ணலாம். நல்ல அற்புதமான காலகட்டம். உத்தியோகம் பார்க்குறவங்களுக்கு எல்லா சலுகைகளும் கிடைக்கும். உங்களுக்கு ட்ரான்ஸ்ஃபர் எதிர்பார்க்குறவங்களுக்கு ட்ரான்ஸ்ஃபர், ப்ரமோஷன் எதிர்பார்த்து காத்துறவங்களுக்கு ப்ரமோஷன், இப்படி சகல சம்பத்தும் உங்களுக்கு சௌபாக்கியத்தை தரக்கூடிய ஒரு மாதமாக இது விளங்கப் போகிறது என்று சொன்னால், 11ஆம் இடம் குரு பார்வை, தொட்டதெல்லாம் தொடங்கப் போகிறது, தொடாததெல்லாம் தொடங்கப் போகிறது. மூத்த சகோதரத்தால் ஆதரவு கிடைக்கப் போகிறது. மற்றபடி உங்களை பொறுத்தவரையிலையும் முதல் திருமணம் முறிவு ஏற்பட்டு 2வது திருமணத்திற்காக காத்திருப்பவர்களுக்கு நல்லதே நடக்கக்கூடிய ஒரு சூழல். 12ஆம் இடத்தில் கேது இருக்கிறார். அப்போ 6ல் ராகு இருந்தால் 12ல் கேது இருப்பார். 6ல் ராகு இருக்க கொடுத்து வைக்கணும். பாசிட்டிவ், டபுள் பாசிட்டிவ் நம்ம சொல்லிட்டோம். கேது 12ல் இருந்தால் என்ன பண்ணணும் அப்படின்னா, தூக்கம் வராது, தூக்கம் வராது. அதே நேரத்தில் வேலைக்கு உண்ண மாட்டீங்க, உறங்க மாட்டீங்க, டென்ஷனாக இருப்பீங்க, பரபரப்பாக இருப்பீங்க. கேது 12 அப்படின்னா ஆன்மீகத்தில் உங்களுக்கு நாட்டம் அதிகரிக்கக்கூடிய ஒரு காலகட்டம், சிறப்பாக இருக்கும். சரி, ராசிநாதன் நல்ல நிலையில் இருக்கார். தொழில் உத்தியோகம் சிறந்து விளங்கி நல்ல ஒரு முன்னேற்றகரமான ஒரு மாதமாக இது விளங்கப் போகிறது. தொழிலாகட்டும், உத்தியோகமாகட்டும், பேரு புகழ் அந்தஸ்து ரெகக்னேஷன் கிடைக்கப் போகிறது. நல்ல வருமானம் கிடைக்கப் போகிறது. முகத்தில் ஒரு சந்தோஷத்தை பார்க்க போகிறீர்கள். குடும்பம் எப்படி இருக்கும் அப்படின்னா, குடும்ப ஸ்தானத்தில் ராசிநாதன் இருக்கிறார். குடும்ப ஸ்தானாதிபதி குரு பார்வையில் இருக்கார். ஸோ குடும்பத்தில் நிம்மதி, சந்தோஷம், கௌரவம், புகழ் அந்தஸ்து,
மனைவி மக்கள் எல்லோருமே சந்தோஷமாக இருக்கக்கூடிய ஒரு நே 4ஆம் இடத்து அதிபதி 5ல் இருக்கிறதால் தாய் வழி சொந்தங்களால் அனுகூலம். தகப்பன் நிலை மிக சிறப்பாக இருக்கிறது, குறை ஒன்றும் இல்லை. குரு பார்வையில் சூரியன் இருக்கிறார். 9 குடையவனும் 2ல் இருப்பதால் தந்தைக்கு சமூகத்தில் பேரு புகழ் அந்தஸ்து உயரக்கூடிய ஒரு காலகட்டமாக இது அமைகிறது அப்படின்னு சொல்லலாம். செலவுகள் எப்படி இருக்கும்னா கண்டிப்பாக செலவு இருக்கும். அது சுப செலவு தான் இருக்கும் மொழியே அசுப செலவுக்கு இங்கே வேலையே இல்லைங்க. லாபம் உங்களுக்கு ரெட்டிப்பு லாபம் வரும். செலவை மிஞ்சி மீதி பேங்க் பேலன்ஸ் உயரக்கூடிய ஒரு காலகட்டம். இது பிரச்சனையான ஒரு மாதமாக நிச்சயமாக இல்லை அலைச்சலான மாதமாக இல்லவே இல்லை. மாறாக மகிழ்ச்சிகரமான ஒரு சந்தோஷகரமான ஒரு மாதமாக இந்த ராசியில் பிறந்தவர்களுக்கு, அதாவது சித்திரை 3-4 பாதங்கள், சுவாதி நட்சத்திரம், விசாகம் 1, 2, 3 பாதங்களில் பிறந்த இந்த துளாராசி அன்பர்களுக்கு இந்த மார்கழி மாதம் கிரகங்கள் அற்புதமான ஒரு பலன்களை வாரி வழங்கப் போகிறது. நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் மகாலட்சுமியை வழிபாடு செய்யுங்கள். தமிழ் தேதி 8ஆம் தேதி, 9ஆம் தேதி, 10ஆம் தேதி சந்திராஷ்டமமாக வருவதால் மிகுந்த எச்சரிக்கையோடு இருங்க. சந்திராஷ்டமம்னு சொல்லிக்கிங்க, உங்களுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் தலைக்கு வரது தலைப்பாயிடும். இரவு பிரயாணத்தை தவிர்த்து கொள்ளுங்கள். வண்டி வாகனங்களில் செல்லாதீர்கள். மற்றபடி இந்த ராசி அன்பர்களுக்கு இந்த மாதம், மார்கழி மாதம் அற்புதமான ஒரு மாதம், சிறப்பான ஒரு மாதமாக விளங்கப் போகிறது என்று சொன்னால் மிகையாகாது. நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் பிள்ளையாரை வழிபாடு செய்யுங்கள், மகாலட்சுமியை வழிபாடு செய்யுங்கள். மற்றபடி குறை ஒன்றும் இல்லை.